அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டசபை தொகுதியில் கடந்த திமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை வழங்கியதற்கு வெற்றியை பரிசாக தாருங்கள் என மதியழகன் எம்எல்ஏ பிரசாரம் மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மதியழகன் எம்எல்ஏ எருமாம்பட்டி, பாலேக்குழி, மாரிசெட்டிஹள்ளி, நெடுங்கல், பெண்ணேஸ்வரமடம், தற்றஹள்ளி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துகளை சேர்ந்த கிராமங்களில் பிரசாரம் மேற்கொண்டார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாலேக்குழியில் தேங்காய் உரிக்கும் பணியில் ஈடுபட்டவர்களுடன் பணியாற்றியவாறு அவர்களிடம் ஓட்டு கேட்டார். அப்போது பேசிய வேட்பாளர் மதியழகன், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக தலைவர் ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியை தந்துள்ளார். அன்புக்கரங்கள் என்ற திட்டம் மூலம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கும் தாயுள்ளத்தோடு உதவுகிறார். அடுத்த ஆட்சியில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்பட உள்ளது. 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்பட உள்ளது. அதில் மக்கள் தாங்கள் விரும்பும் பொருட்களை வாங்கலாம். 10 லட்சம் பேருக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் அறிவித்துள்ளார். எண்ணற்ற திட்டங்கள் வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் சொல்வதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்து காட்டியுள்ளோம். உங்கள் பகுதியிலேயே புதிய ரேஷன் கடை, துணை சுகாதார நிலையம், பஸ் ஸ்டாப், சாலை வசதிகள் என கேட்டதெல்லாம் எம்எல்ஏவாக இருந்து நான் செய்து கொடுத்துள்ளேன். எனக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நான் வெற்றி பெற்று திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக அமர்ந்தவுடன் மேலும் பல திட்டங்களை செய்வேன். பர்கூர் சட்டசபை தொகுதியில் கடந்த திமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை வழங்கியதற்கு வெற்றியை பரிசாக தாருங்கள் என பேசினார். தாய்மார்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்காக உழைத்துக் கொண்டு இருக்கின்ற இந்த யுகத்தினுடைய தலைவராக கழக தலைவர் தளபதியா இருக்கார். அவருடைய ஆட்சி காலத்தெல்லாம் ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறும் வகையில திட்டங்கள் நமக்கு ஈட்டி கொடுத்திருக்காரு. அந்த தலைவரை நாம கரம்பிடித்து உயர்த்தி பிடிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னை தேர்ந்தெடுக்கின்ற போதுதான் கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க முடியும். அதனால் அவர்தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக முகம் வந்திருக்கிறார். அதனால உங்களுடைய ஆதரவு கழக தலைவர் மதசார்பற்ற கூட்டணியுடைய நம்முடைய தலைவர் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்து என்ன பணி செய்திருக்கிறான்னு நீங்க கேட்கணும். கடந்த 5 அதுக்கு முதல்ல ஒரு 4.5 வருஷம் அவர் முதல்வராக இருந்தார். உண்மையா பையா? ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சாருன்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? 3 வருஷம் இருந்தாரு, என்ன பண்ணிருக்காரு? ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? மக்களே நம்ம சிந்திக்கணும். இந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம தலைவர் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக இருக்கிறார். மக்கள் மனதிலே குடிக்கொண்டிருக்க உங்களுடைய உரிமை தொகை இப்ப 1000 ரூபாய் வருது, 2000 ரூபாய் உயர்த்த போறார். அதே மாதிரி உங்களுக்கு கூப்பன் கொடுக்க போறாரு. கூப்பன் கொடுத்து உங்களுடைய ஃப்ரிட்ஜ் வேணா ஃப்ரிட்ஜ் என்னன்னாலும் வாங்கிக்கலாம் 8000 ரூபாய் மதிப்புல. அதுக்கு மேல ஏதாவது நீங்க 1000 ரூபாய் போட்டா இன்னொரு நல்ல பொருள் கூட உங்களால வாங்கி அதை உபயோகப்படுத்திக்கணும். மாணவ செல்வங்கள் 35 லட்சம் பேருக்கு மேல மடிக்கணிகள் கொடுக்க இருக்கிறது. அவருடைய திட்டங்கள் எல்லாமே அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கக்கூடிய திட்டங்களா இருக்கு. கலைஞர் வீடு கட்டிருக்க போறாரு. உங்க அளவுக்கு நான் கட்டல, உங்க அளவுக்கு நீங்க நாங்க ரூபாய் கொடுக்குறோம், உன்னுடைய வசதிக்கு கட்டிக்கோன்னு சொல்றேன். இதுவரை அது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. மக்களை சிந்திக்கணும். மக்களுக்கான தலைவர் வந்திருக்காரு. மக்களுக்காக போற்றி அவரை உங்களெல்லாம் நம்ம ஒவ்வொரு திட்டத்தையுமே பயனளிக்கக்கூடிய திட்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அவரை நம்ம கரம் பிடித்து அவரை உயர பிடிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கிழமை. அன்புக்கரங்கள் ஒரு திட்டத்தை கொடுத்தாரு. நான் அதை பார்த்த உடனே கண் கலங்கி போனேன். அவர் எவ்வளவு இரக்கம் கருணிய உருவான தலைவரா நம்ம கழக தலைவர் தளபதியா இருக்காரு. அந்த கருணிய ஏன்னா அந்த தாய் தந்தை இழந்த குழந்தைகள் யாராவது இருந்தா அந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுத்து அவர்கள் நல்வழிப்படுத்தி அவர்கள் படிப்பு எல்லாம் போற்றி மேனேஜர் ஆகிற வரையிலும் கல்லூரி படிப்பை முடித்த வரையிலும் அவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுத்து தன்னுடைய கருணை உள்ளத்தால கரம் பிடித்து வளர்த்தெடுக்கிறது. இந்த மாதிரி 77 ஆண்டு காலத்துல எந்த தலைவருமே சிந்திக்காத தலைவராக இருக்கார். நாம இந்த நேரத்துல நமக்கு கிடைத்த தலைவரை திரும்பும் தாய்மார்களுக்காக, குறிப்பாக தாய்மார்கள் நல்ல திட்டங்களை வழங்குகின்ற தலைவரை நீங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமையா இல்லையா?
இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வாறு ஒரு தாய் தந்தை எவ்வாறு முக்கியம் அந்த குடும்பத்தை வளர்த்தெடுக்கப்படுவது போல நம்ம தலைவர் நம்ம தமிழகத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய அவரை திரும்பவும் உதயசூரியன் சின்னத்திலே மத சார்பற்ற கூட்டணி தோழமை கட்சியை சேர்ந்த அனைவரையும் நான் கேட்டு நான் உங்களோட விடைபெறுகிறேன். எல்லா மாணவ செல்வங்களை கேட்கிறேன், நீங்க எல்லாம் உறுதுணையா இருந்து நம்ம கழக தலைவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் உங்களில் ஒருவனாக, உங்க குடும்பத்தில் ஒருவராக, உங்க சகோதரனாக, உங்க தம்பியாக, உங்களுடைய அண்ணனாக இருக்கின்ற என்னை உங்கள் பொற்பாதத்தை தொட்டு வணங்கி கேட்கிறேன். எல்லோரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.